தாத்தா பஞ்சிட்டு இதே போல இந்த மண்ணில் பிறந்த எங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்குது என்றால் பஞ்சிட்டு அந்த அளவுக்கு வளமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நிகழ்வாக நான் கருதுகின்றேன். அந்த வகையில் பஞ்சிட்டு என்பது இன்றைக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து பார்க்கின்ற போது உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த எளிய தொண்டன், உங்களுடைய சகோதரன், உங்கள் வீட்டு பிள்ளை என்னை சட்டமன்ற உறுப்பினராக 4வது முறை ஆக்குவதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தருவீர்களானால் இந்த பகுதிக்கு தேவையானதை குறிப்பாக நம்முடைய சுரங்கப்பாதை ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதை நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கின்றோம். கண்டிப்பாக மத்திய அரசு நம்மளது மாநில அரசு அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் வந்ததும் அந்த சுரங்கப்பாதை அமைத்து உங்களுக்கு கண்டிப்பாக அதனால இந்த சுரங்கப்பாதை 1, 2வது நம்முடைய விளையாட்டுகின்ற மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு விளையாட்டு திறன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது என்னுடைய சொந்த ஊர். இந்த 2 நிகழ்வும் நான் செய்து தர கடமைப்பட்டிருக்கின்ற கூறிக்கொண்டு நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பொன்னான வாக்களை வருங்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களை ஓட்டுக்கு அனுப்பினவுடன் இன்றைக்கு ஆட்சி செய்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி என்ன நடந்தது தெரியும். கஞ்சா வீடு தோறும் கஞ்சா. நேற்றைய தினம் கூட நம்மளோட தச்சூர் 2 கொலை நடந்ததுதான் கஞ்சா. அந்த கஞ்சா ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்முடைய சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதோடு இல்லாமல் பாலியல் தொல்லை 2 வயது குழந்தை முதல் 60 வயது குழந்தை வரை 60 70 மூதாட்டிகளை கற்பழிக்கிறது. காலையில நீங்க பத்திரிகை பாத்தீங்கன்னா இந்த கொலை அந்த கொள்ளை இந்த நடக்குதா கண்ட இந்த ஆட்சி சீக்கிரம் அகற்ற வேண்டும்னா இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. 3 நாள்ல 3ஆம் நம்பர் என்ன பட்டியல் நம்ம அழுத்தினா ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். அந்த ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்க இந்த எளிய தொழிலாளர் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அண்ணன் கண்டிப்பாக அதே நேரத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றால் உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து ஒரு சில தேர்தல் அறிக்கை சொன்ன கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். முதலாவதாக